வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட ஜப்பான் ட்ரிப்போடைய செகண்ட் டே. இந்த செகண்ட் டே வந்துட்டு இன்றைக்கி காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 9:30 இப்போ டைமு. இங்கே ஒரு லார்ஜஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று இருக்குதுன்றாங்க. அது வந்துட்டு முன்னாடி வந்து அதுதான் பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லி தந்துருக்குறாங்க. இப்போ அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லா விதமான கூட்ஸும் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி அதை போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த ஃபிஷ் மார்க்கெட்டை போய் பார்த்துடலாங்களா? நம்ம ஃபைனலாக வந்துட்டோம் அந்த ஏரியாவில். இதுதான் அவுட்டர் மார்க்கெட்டு. அப்போ இது வந்துட்டு வாட்டர்மெலன் 800 எல்லோ மெலன். இது ஃபிஷ்ஷு. இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டு. எல்லாம் ஃப்ரெஷ் மீன்களாக இருக்குது பாருங்கள். இது என்னது? லாப்ஸ்டரா? அது என்ன ஃபிஷ்? ப்ரான். அது டைகர் ப்ரான் மாதிரி இருக்குது. இது மத்தி மீனா? என்ன இந்த ஒரு ட்ரேல இருக்கிறது 500 கேஜி நினைக்கிறேன். ஆமாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. பேம்புல இருக்கு. ஆமாம். எல்லாமே ட்ரை ஃபிஷ். இங்கே இங்கிலீஷ்ல எதுவுமே எழுதல, அதனால நமக்கு என்னன்னு தெரியல. சீ ஃபுட் ஐட்டம் தான் பூரா. எல்லாமே அவங்க ஜாப்பனீஸ்ல எழுதி இருக்கறனால தெரியல எதுவுமே. என்னன்னு தெரியல. பாருங்க, உள்ளார எல்லாம் அந்த க்ராக்கடைலு இது எல்லாமே இது பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே பிக்கல்டு மாதிரி இருக்குது. எல்லாமே இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எழுதியிருக்கிறதுனால என்ன ஏதுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷில் கூட எழுதியதில்லை. இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் எல்லாமே வெஜிடபிள் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ். ஆமாம், எல்லாம் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது இவங்க ஊறுகாய் மாதிரி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஊறுகாய் போடுற மாதிரி இவங்க வினிகர்ல ஊற வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த கீரை இது வந்துட்டு என்ன இல்லை முள்ளங்கியை வந்துட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. பிக்கிள் மாதிரி நினைக்கிறேன் இதெல்லாம். இது வெஜிடபிள் பிக்கிள். இது முள்ளங்கி தான். கத்திரிக்காய். இது வந்து ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணிருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. சீஃபுட் எல்லாம் மைஃப் ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கத்திங்க. எல்லாம் அங்கே ஷார்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க கத்திங்களை. Black curd. Sugar coated. And this is a sugar one. Thank you. Roast and sugar. No. Roast and sugar. I mean, Roasted and sugar pot. Soybean. Really? Yeah, soybean. Roasted and it's a sweet sugar coated. Sugar coated. Thank you. Roasted and sugar coated ね。はい、よろしく。 the sweet one. என்னது? Soybean. はい、よろしくお願いします。இது வந்து ஸ்ட்ராபெரி இது மாதிரி கேண்டி. ஸ்ட்ராபெரி கேண்டிஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன். இது மெட்ரோ ஸ்டேஷனு. இதுக்குள்ளே இருந்தால் நாங்கள் வெளியில் வந்தோம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே கொஞ்சம் காஸ்ட்லியான இதை பாருங்கள். குச்சி ஆப்போசிட்டில் இருக்குது. பயங்கர ரிச்சான ஏரியா இந்த ஏரியா. நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ஒரு ஷூ கடையை தேடி போயிட்டுருக்குறோம். அங்கே போய் நல்ல அந்த ஆன் க்ளவுட் ஷூ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அது வெயிட்லெஸ் ஷூவு.
அதை வாங்கலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானில் போயிட்டுருக்குறோம். ஸ்மோக்கிங் ஜோன். ஸ்மோக்கிங் ஜோன். ஸ்மோக் பண்ணுறதுக்குன்னு தனியாக இடத்த விட்டுருக்குறாங்க. ஸ்மோக்கிங் ஜோன். இது சர்ச், டோக்கியோ யூனியன் சர்ச். சர்ச் மாதிரியே தெரியல பார்த்தாலும். ஆமாம். ஆமாம், டோக்கியோ யூனியன் சர்ச். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் என்ன சாப்பிட்றோமோ அதை டிஸ்பிளேயில் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டை வந்துட்டு அப்படியே டிஸ்பிளேயில் வச்சுருக்குறாங்க. நம்ம உள்ளே போனோன்னா அதை என்ன வேணுன்றதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஆன்க்ளோட் ஷோஸ் ரொம்ப ஃபேமஸ். இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த ஷோ கடை தான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் க்யூ எவ்வளோ பேர் க்யூ நிற்கிறாங்க பாருங்கள். அந்த கடைக்கு உள்ளார போகிறதுக்கு ஆல்ரெடி உள்ளார நிறைய பேர் கூட்டம் இருக்குது. பட் இவங்க கூட்டம் க்யூவில் நிற்கிறாங்க. கிராசிங் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ க்ரௌடு. நாங்கள் இங்கே டோக்கியோ பிளாசான்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு பசி, சரியான பசியாக இருக்குது. ஒரு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக அந்த பிளாசாவில் 7th floor மேலே வந்துட்டோம். டோக்கியோ பிளாசா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நாங்கள் இந்த டோக்கியோ பிளாசாவில் வந்துட்டு டாப் ஃப்ளோரு, மொத்தம் 8 ஃப்ளோரு, இல்லை 7வது ஃப்ளோரில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு பில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வந்துட்டு இப்போ லஞ்ச் சாப்பிட வந்துருக்குறோம். ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு 2 சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் 2 ஜூஸ் ஒன்று சொல்லியிருக்கிறோம். ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் சாப்பிட்றதுக்கும் இங்கே இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கேரட் ஆப்பிள் ஜூஸ் வித் டர்மரிக். பிடிச்சி பாருமா எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லலாம் கேரட் ஜூஸ்னால் கேரட்டு வித் இஞ்சி போடுவாங்க, சுகர் போடுவாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது கேரட் ஜூஸ் வித் ஆப்பிள் அண்ட் டர்மரிக். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிழங்கு போட்ட ஆமாம், அதான் மஞ்சள் கிழங்கு தான். பவுடர் போட்டு. ஆமாம், அந்த மஞ்சள் கிழங்கு நல்லாயிருக்கு. ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு வித் கிராப். நான் கிராப் இது ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோட சிக்கன் டோஃபு. ஆமாம், பார்க்கவே நல்லாயிருக்கு. இது வந்துட்டு டோஃபு ஃப்ரைட் ரைஸு. அவங்க டோஃபு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு. இது முழு இந்த சாஃப்ட் ஷெல் கிராப்னு சொல்லுவாங்க, அதை தான் அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இப்போ 6th floorல இருக்கிறோம். அந்த டோக்கியோ பிளாசாவோடைய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது 6th floor பால்கனி மாதிரி இருக்குதுன்றது நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பால்கனியில் எவ்வளோ மரங்களெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ மரங்கள், அதுவும் பெரிய பெரிய மரம் எல்லாமே இது பால்கனியில் வச்சுருக்குறாங்க. நாங்கள் சாப்பிட்றது மேலே அந்த பில்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாருங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு. இப்போ தான் சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இருக்கணும். ஃபுட்டு ஓகே தான், ஆவரேஜ் தான். ஏன்னா நமக்கு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, நமக்கு அந்த டேஸ்ட் வந்துட்டு பிடிக்கல, அவ்வளோதான். ஜாப்பனீஸ் ஃபுட்டு மற்றபடி சூப்பராக இருந்தது. இங்கேருந்து அப்படியே கீழே பார்க்கலாம். நான் முன்னாடி கொண்டு போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி
எப்படி இருக்குன்னு. எல்லாமே அப்படி தான் இருக்குது. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா கூட ஃபுல்லாக மேலே பூராமே வெறும் பிளான்ட்ஸ் ட்ரீஸ்ன்னு சொல்லி நிறைய வச்சுருக்குறாங்க. பாருங்க கீழே மக்கள் எப்படி போயிட்டுருக்குறாங்க, வண்டிங்க எப்படி போயிட்டுருக்கு. கிராசிங் அந்த ஜீப்ரா கிராசிங் 4 ரோடுக்கும் ஃபுல் கிராசிங் வச்சுருக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னு பார்த்தா தெரியும். அவ்வளோ ஃபுல்லாக க்ரௌட் நின்றுவாங்க. இந்த கிராசிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே கிளம்புறோம் நாங்கள். இனி அடுத்து இந்த ஜுபையா ஜீப்ரா கிராசிங் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் இப்போ போக போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு. ஸோ இந்த ஜிபியா கிராசிங்கோட நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நாயோடைய ஸ்டோரி என்னென்னா, அந்த நாய் வந்துட்டு அவருடைய ஓனர் டெய்லி காலையில் இங்கே இந்த ஸ்டேஷன் வழியாக தான் வேலைக்கு போவாருங்களாம், வேலைக்கு வருவாருங்களாம். அந்த நாய் வந்து அவங்கள ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு போய்ட்டும், திரும்பி ஈவினிங் ஒரு ஷிஃப்ட் முடிச்சு வர டைமில் கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த நாய் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அந்த நாயோட ஓனர் போனவர் வரவே இல்லைங்களாம். அவர் தொடர்ந்து வருவார்னு காத்துட்டு இருந்து நாய் வந்து இந்த ஸ்டேஷன்லேயே இருந்து செத்து போனதுனால தான் இந்த நாய்க்கு வந்துட்டு இதுக்கு ஒரு சிலையை வச்சுருக்குறாங்க. இங்கே அவ்வளோ நன்றி உள்ள நாயின்னு சொல்லி ஒரு சிலையை வச்சுருக்குறாங்க. அன்னையிலேருந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த. ஆமாம், பேக் சைடில் தான் வந்துட்டு அது ஸ்டேஷன். ஸோ அதனால தான் இந்த நாய் ஃபேமஸ் ஆனதுனால இந்த ஸ்டாச்சு பக்கத்தில் நின்று அத்தனை பேருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸ்டார்பக்ஸில் நின்று எத்தனை பேர் எடுக்கிறாங்க. இந்த இதை வீடியோ எடுக்கிறதுக்காகவே அந்த ஸ்டார்பக்ஸ்லேருந்து எத்தனை பேருமே நின்று வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் எல்லாம் மேலே இருந்து வீடியோ எடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். இன்னும் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த கிராசிங்கை கீழே இருந்து எடுத்தேன், சரியானபடிக்கு கிடைக்கல. அதனால் நேராக ஸ்டார்பக்ஸ் வந்துட்டேன். ஸ்டார்பக்ஸில் வந்துட்டு இப்போ எடுத்துருக்குறேன். இப்போ நல்லா கிளியராக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த வண்டி போகிறதுனால எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாமே அங்கே நின்றுட்டாங்க பாருங்க. எவ்ரி 5 minutes to once. 5 minutes or 2 minutes once. எவ்ரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க. எவ்ரி 2 minutes ஒன்ஸு கிட்டத்தட்ட மக்கள் வந்துட்டு ஒரு 1000கணக்கான மக்களுக்கு கிராஸ் ஆகிறாங்க. கிளியராக வெளியே பாருங்க. இங்கே ஸ்டார்பக் வந்து இது ஆர்டர் பண்ணியாச்சு. 2 காஃபிச்சினோ, ஒன்று வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ண மோக்கா அண்ட் ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், அவ்வளோதான் உறவுகளே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனி அடுத்த சூப்பரான ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ். பாய்.